இந்நாள் பொன்னாள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இன்றைய நாள் டிசம்பர் 26ஆம் தேதி 2025 வெள்ளிக்கிழமை, விஸ்வாவசு வருடம் மார்கழி மாதம் 11ஆம் திருநாள். அற்புதமான நாள் சொல்லலாம். ஏன்னா இன்றைய நாள் சதய நட்சத்திரம், கும்பராசி, அதுலேயும் சஷ்டி திதி, வளர்பிறை. முருகப்பெருமானுடைய வழிபாடு செய்ய செய்ய சஷ்டி திதி அன்னைக்கு உபவாசம் செய்ய செய்ய பிரம்மச்சாரிகளுக்கு உணவு தானம், அன்னதானம் போட்டு காலை விழுந்து நமஸ்கரிக்கும் பொழுது உங்கள் வீட்டில் முருகப்பெருமானே அவதரிப்பார். குழந்தை பிராப்தம், ஆண் குழந்தை இல்லை அப்படின்னு வேண்டின்னு இருக்கக்கூடிய நபர்களுக்கு சஷ்டி திதி வழிபாடு பெரிய மாற்றத்தை கொடுக்கும். கடக ராசி அல்லது கடக லக்னம், அதுலேயும் இன்றைய நாள் மெயினாக பூச நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம். சிதளவு காலையிலே கொஞ்சோண்டு பாலில் சர்க்கரை கலந்து சாப்பிட்டு போங்க, மன நிம்மதியை கண்டிப்பாக கொடுக்கும். மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கண்டிப்பாக பெரிய ஒரு வருமானம், பெரிய ஒரு நல்ல விஷயம், பெரிய ஒரு லாபம், அதுவும் வேறு மொழி பேசக்கூடிய ஒரு பெண்ணின் மூலியமாக நடப்பதற்கான வாய்ப்புகள், சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது. வேற ஒரு மொழி பேசக்கூடிய நபராக இருக்கலாம், அவர்கள் மூலியமாக இன்றைய ஒரு கிஃப்ட் வரும். நிறைய பேருக்கு வெளியூர் பிரயாணம், வெளிநாடு பிரயாணம், நிறைய எதிர்பாராத தன லாபங்கள், பெரிய பதவிகள், திடீர் பிரயாணம், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நடக்கப்பெறக்கூடிய அற்புதமான நாள். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமாட்சி அம்மன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பால். ராசியா நிறம் பிங்க் நிறம். ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நிறைய பேருக்கு இன்றைய நாள் வேலை சம்பந்தப்பட்ட ஒரு பிரயாணம் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. நிறைய பேருக்கு வேலை சம்பந்தப்பட்ட ஒரு சில அலைச்சல்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள், சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. போகிற இடம் நல்லா இருக்குமானா கண்டிப்பாக அவசரத்தில் சில முடிவுகள் எடுத்து சாதகமாக முடிக்கக்கூடிய பிராப்தமும் உண்டாகும். நிறைய பேருக்கு புரியாத புதிர் இன்றைய நாள் புரியக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அமோகமாக இருக்குது. செலவு மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுறது உங்களுக்கு எல்லா விதத்திலுமே நன்மைகள் கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் தாமோதரன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு லாபங்கள் நிறைந்த நாள், சந்தோஷம் நிறைந்த நாள், தெய்வ அனுகிரகத்தில் மிக முக்கியமாக துர்க்கையுடைய அனுகிரகம் நல்லா இருக்கக்கூடிய நாள். அதனால் உங்களுடைய வாய்ப்புகள் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். பிரயாணங்களில் சற்று கவனமாக இருக்கணும். நண்பர்கள் மூலியமாக எதிர்பாராத தனப்பிராப்தம் ஏற்படும். ஒரு சில நட்புனால சில விரிசல்கள் ஏற்பட்டு மறுபடியும் ஒட்டிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நிறையா பேச்சுவார்த்தைகள், அது ஜெயிக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுறது. கண்டிப்பாக வனதுர்கை வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் வெள்ளை நிறம். கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அஷ்டமத்தில் சந்திரன் ராகு சேரும்போது உடம்புல இருக்கக்கூடிய சமநிலை தவறும். முடிஞ்சளவுக்கு உணவில் கவனமாக இருக்கணும், பிரயாணங்களில் கவனமாக இருக்கணும். மெயினாக நண்பர்கள் கூட போகும்போதும், மூத்தவங்க கூட போகும்போதும் சற்று கவனமாக எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய நாள். நம்ம பண்ணுறது ஏதோ நல்லா இருக்குங்கிற மாதிரி ட்ராமேட்டிக்காக இருக்கிற மாதிரி இருந்து லாஸ்ட்டில் பிரச்சனையில் மாற்ற மாதிரி இருக்கும். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் இரவு நேரத்தில் உணவை தவிர்ப்பது நல்லதுன்னு சொல்லலாம். 7 மணிக்குள்ளே சாப்பிட்றது தான் பெட்டர். யாரையோ நம்பி இன்றைய நாள் பணம் கொடுத்தாலும் திரும்பி வராது. ரொம்ப கவனமாக, சில விஷயங்கள் விபரீதமாக கண்ணுக்கு தெரிஞ்சாலும் இன்றைய நாள் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது தான் நல்லது. குருவுடைய பார்வையில் இருக்கனால பெரிய பாதிப்பு கொடுக்காது, ஆனாலும் கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய நாள் சொல்லலாம். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ராமானுஜர் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அழகு சம்பந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு ஏற்றத்தை கொடுக்கும். வியாபாரம் சிறந்து விளக்கும். நட்பு வட்டாரங்கள் மூலியமாக நிறைய நல்ல விஷயங்கள். இன்ஃபேக்ட் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஹஸ்பண்டாக இருந்தால் ஒய்ஃப், கணவனாக இருந்தால் மனைவி, மனைவியாக இருந்தால் கணவருக்கு இந்த நாள் எதிர்பாராத தனலாபங்கள், எதிர்பாராத ஒரு மனசில் இருக்கக்கூடிய குழப்பம், கிளேஷம் நிவர்த்தியாகும். தெளிவு பிறக்கக்கூடிய நாள். நீங்கள் பேசிக்கலாக சந்தோஷமாக இருப்பீங்க. ஒரு கிளாரிட்டியோடு இருக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுறது இந்த நாள். ஹேரம்ப கணபதி வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பொன்னிறம். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கண்டிப்பாக இந்த நாள் உணவில் கவனமாக இருக்கணும். உணவுத்துறைகளில் பணிபுரியக்கூடிய நபர்களுக்கு நல்லா இருக்கணும். காலேஜ் பக்கத்தில் ஒரு கடை போட்டிருக்கேன், அந்த கடை நல்லா ஓடுமானா ஓடும், ஆனால் எந்த அளவுக்கு ஆட்கள் வருவாங்கங்கிறது டவுட். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் எந்த விதமான விரோதங்கள் இல்லாமல், 6ஆம் இடத்துல பொதுவாக ராகு சந்திரன் சேர்ந்து ராகு நட்சத்திரத்தில் இருக்கும்போது வேண்டான்னு சொன்னாலும் ஒரு மூத்த பெண் நமக்கு பகையாக மாறக்கூடிய வாய்ப்புகள். யார் சித்தி இருக்காங்களோ, பெரியமா இருக்காங்களோ, அவங்களுடைய உடல்நிலைகளில் சற்று அக்கறை, கவனம் தேவைக்கூடிய நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீமன் நாராயணன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள். துலாம் ராசியில் துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு காதல் கைகூடும். இந்த நாள் போய் ப்ரப்போஸ் பண்ணிங்கன்னா அவங்க ஓகேன்னு சொல்லிடுவாங்க, அந்த காதலி அல்லது காதலன்.
வாழ்க்கை துணையோட இந்த நாள் ரொம்ப ஒரு சந்தோஷத்தை பார்க்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது. பசங்க இந்த நாள் பெரிய ஒரு ஆனந்தத்தை காணக்கூடிய நாள். எதில் கவனமாக இருக்கணும்? பசங்க பங்கி ஜம்ப் பண்ணுறேன், மேலேருந்து எட்டி குதிக்கிறேன், தண்ணியில் குதிக்கிறேன், விளையாட்டு அதாவது அட்வென்ச்சரஸ் ஸ்போர்ட் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதெல்லாம் இந்த நாள் பண்ணாமல் இருக்கிறது தான் நல்லது. முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் அந்த மாதிரி விஷயங்களுக்குள்ளே போகாமல் இருக்கிறது நல்லது. வீட்டுக்குள்ளே விளையாடுறது தான் தப்பு கிடையாது. இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு கடன் தீரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அமோகமான நாள். லக்ஷ்மி நாரசிம்மர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். விருச்சிக ராசியில் விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நினைத்த காரியங்கள் கைகூடும். எடுத்த காரியங்களில் நல்ல மாற்றங்கள் உண்டு. சுகஸ்தானத்தில் சந்திரன் ராகு சேரும்போது வீட்டில் இருக்கக்கூடிய உணவு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மாற்றக்கூடிய வாய்ப்புகள். நிறைய பேருக்கு பெரிய அதாவது ஆட்கள்லாம் வீட்டுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள், நண்பர்கள்லாம் வீட்டுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள், எந்த விஷயத்தையுமே முக்கியத்துவம் வாய்ந்த மனிதர்களாக நீங்கள் மாறக்கூடிய வாய்ப்புகள், வீட்டில் சந்தோஷமான விஷயங்கள் நடக்கும், வீட்டுக்கு போனால் நிம்மதி இருக்கும். இது எல்லாமே இருக்கப்படக்கூடிய அற்புதமான நாள். மனசு ரொம்ப சந்தோஷப்படக்கூடிய நாளாக இருக்க பொழுது நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும். நல்ல மாற்றங்களும் தேவையற்ற பிரச்சனைகளும் மறையக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பொறுமையாக ஒரு காரியத்தை முடிக்கிறதுல வல்லவர்கள். என்னதான் சொன்னாலும் வேலையின் பழு சற்று அதிகமாக தான் இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா உங்கள் ராசி லக்னத்தில் 3 முக்கியமான கிரகங்களில் 2 ராஜ கிரகங்கள் அதில் சுக்கிரனும் சேர்ந்துருக்கனால கொஞ்சம் கண்டிப்பாக அதுவும் பெண்களுக்கு கொஞ்சம் பிரச்சனை ஜாஸ்தி, கொஞ்சம் கோபம் ஜாஸ்தி. எடுக்கணும்னா அந்த விஷயத்தை நிறையா செய்து முடிக்கிற கூட நிறைய தடைகள் வருவதுங்கிறது இருக்கும். மெயினாக உங்கள் ப்ரெஷர் டென்ஷன்லாம் உங்கள் ஹெல்த்து பார்த்துங்க. வேறு எந்த பாதிப்பும் கிடையாது, எல்லாமே நல்லபடியாக நடக்கும். ஜல்லி வியாபாரம் பண்ணுறவங்க, மணல் வியாபாரம் பண்ணுறவங்க, அதாவது டெய்லியும் வந்து எனக்கு ஒரு சிறு வியாபாரம் நடந்து தான் எனக்கு வந்து வீடு ஓடணும் அப்படிங்கக்கூடிய நிலைமைகள் இன்றைய நாள் நல்ல பொருளாதார முன்னேற்றமும் பணவரவுகளும் தாராளமாக இருக்கக்கூடிய நாள்னு சொல்லலாம். சுப்பிரமணியன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். மகர ராசியில் மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மன உறுதி அதிகமாக இருக்கிறது. பிரயாணங்களில் பெரிய மாற்றங்கள், அதாவது பிரயாணம் செய்தீர்கள் என்றால் இந்த நாள் பெரிய ஒரு நல்ல விஷயத்தை அச்சீவ் பண்ண போகிறீங்க. முக்கியமான தகவல் செய்திக்காக இந்த நாள் நீங்கள் போய் நின்று அதை பேச போகிறீங்க, இன்டர்வியூ அட்டன் பண்ண போகிறீங்க. அது கிளியர் ஆகக்கூடிய அற்புதமான நாள். நிறைய பேருக்கு நல்ல வாய்ப்புகளும் நல்ல செய்திகளும் உங்கள் கதவை தட்டக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது. இந்த நாள் சுப்பிரமணியர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். பெண்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது. ஆரஞ்சு கலர் யூஸ் பண்ணுங்க, நல்லா இருப்பீங்க. கும்பராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஏற்றங்கள் நிறைந்த நாள். மனசுல நிறைய சந்தோஷத்தை பார்க்கக்கூடிய நாள். எதிர்பாராத லாபங்கள் கொடுக்கக்கூடிய நாள். ஒரு சில விஷயங்கள் வாங்கினதே மடி வாங்குற மாதிரி இருக்கக்கூடிய நாள். உங்களுக்கே தெரியும் அது தேவையில்லைன்னு மடியும் வாங்குவீங்க. ஸோ இந்த மாதிரி நாட்களில் நீங்கள் எல்லா விஷயத்தையுமே கரெக்டாக ஹேண்டில் பண்ணால் போதும். முக்கியமான விஷயங்கள் எல்லாமே நல்லபடியாக நடக்கும். எடுத்த காரியங்களில் பெரிய ஏற்றங்கள் இருக்கும். நல்ல வாய்ப்புகள் மட்டும் உங்கள் கதவை தட்டக்கூடிய அற்புதமான நாள். கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். சந்திரன் ராகு சேரும்போது ஓவரான டென்ஷன் ஆகும், இல்லைன்னா நிறைய கேள்வி கேட்கணும்னு தோணும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். பொறுமையாக இருந்தீங்கன்னா எல்லா காரியத்தையும் நல்லபடியாக முடிக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மிருத்யுஞ்சயன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பான். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கண்டிப்பாக பிரயாணங்கள் உண்டு. இடமாற்றங்கள் கண்டிப்பாக உண்டு. செயல்திறன் அதிகரிக்கக்கூடிய நாள். மறைமுகமாக சில நல்ல விஷயங்கள் நடக்கும். டைரெக்டாக அது நடக்காது. உங்களுக்கு எதையோ எங்கேயோ தட்டி லாஸ்ட்டில் அது நமக்கு சாதகமாக முடிஞ்சதுங்கிற மாதிரி நடக்கும். அதனால் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் கூட இருக்கக்கூடிய நபர்களில் மெயினாக பெண்கள் கொஞ்சம் அக்கறையாக கவனமாக இருக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது. இரவு நேரத்தில் உணவை உட்கொள்வதும் நண்பர்களை சந்திப்பதும் அவாய்ட் பண்ணிக்கணும். அதுதான் இன்றைய நாள் பார்த்து கொள்ள வேண்டிய நாள்னு சொல்லலாம். அங்காள பரமேஸ்வரி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். இன்றைய நாள் யார் யாருக்கு நல்லா இருக்குன்னு கேட்டால் 100% மேஷத்துக்கு, சிம்மத்துக்கு, தனுசுக்கு எவ்வளவோ பரவாயில்ல. மற்றவங்களுக்கெல்லாம் ஓரளவுக்கு ஆவரேஜாக இருக்குது. அனைவருக்கும் இன்றைய நாள் நீங்கள் நினைத்தது எல்லாமே நல்லபடியாக நடக்க எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வேஜனா சுகினோ பவந்து சமஸ்த சன்மங்களானி விபந்த்ரோணு குண்வந்து தாஸ்து. நன்றி, வணக்கம்.